ஹலோ கைஸ், அப்புறம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, மீன் ஃப்ரை. ஸோ மீன் குழம்பு தான் அந்த வீடியோவில் கொடுப்பேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வரும் பாருங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போது கொஞ்சமாக நம்ம ஆயில் போடணும். ஆயில் கொஞ்சம் வந்து சூடாகணும். நல்லா சூடாகிடுச்சு. என்ன பண்ணலாம்னா கடலைப்பருப்பு. ஓகேவா, கடலைப்பருப்பு வந்து கொடுக்கணும். கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காஷ்மீரி மிளகா. ஓகேவா, இதில் காஷ்மீரி மிளகா நம்ம வந்து அப்படியே கொண்டு போகிறோம். ஓகேவா, அடுத்து அந்த வெங்காயம் மிளகாய் அது 4 5 6 மிளகா வந்து வாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா போயிட்டு மிளகா கலரில் காய் கொடுப்பாங்க. தூசிலாம் ஆகிடும். அதனால் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுவேன். ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து பூண்டு கொஞ்சம் 4 பூண்டு போட்டுரும். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதான் இதுலேயும் சேர்த்து நல்லா வச்சுக்கலாம். ஏன்னா மிளகா அப்படியே காம்பு இல்லாமல் அப்படியே கொடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு நம்ம டேஸ்ட் எனக்கு ஃபிக்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா அப்படியே கொடுப்போம். ரோஸ் ஆகணும். வெங்காயம் இந்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ் ஆகும். ஓரளவுக்கு வந்து நல்லா ரோஸ் ஆகிடுச்சு. நம்ம வந்து கம்மியாக வச்சுருக்கோம். ஓகேவா, நிறைய அந்த மாதிரி வேறு இது நம்ம கட்டணும். ஃபஸ்ட் அந்த குழம்பு வந்து நிறைய பற்றி சேர்த்துக்கலாம். இதே நம்ம காஷ்மீரி மிளகா சேர்க்கணும். கலர் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கலர் 1 ஸ்பூன் தனியாக மல்லி, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு கீழே போட்டுருவோம். இதை போட்டுட்டு நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு டேரக்டாக வந்து என்ன போடலாம், அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு போட்டுருக்கோம். இந்த ஜீரகம் மல்லிலாம் போடுறது அது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்டாக இருக்கும். அது வந்து இதே தெரியல. ஸோ இதுக்கு ஒரு 1 மினிட் வந்து நல்லா ரோஸ் ஆகிட்டு அந்த ஆயில் அந்த மிளகா அந்த காய் எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகுது ஸ்மெல்லோட. ஸோ ஓகே 1 மினிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கொடுப்பேன். ரொம்ப பெருசில் ரொம்ப சின்ன மீடியம் சைஸ் கொஞ்சம் வந்து தக்காளி கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த தக்காளி அதை வந்து கொஞ்சம் அடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிட்றதுலேயே கொஞ்சம் எல்லாம் அதே மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு 2-3 இலை கலக்கிற மாதிரி கொஞ்சம் 5-6 இலை கலக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவர்னால 5-6 இலை சேர்த்துக்கிறேன். பெரிய இலை வந்து 4 இலை சேர்த்துக்கிறேன். ரொம்ப கேட்குறாங்க ரெண்டாக சேர்த்துக்கிறேன். நமக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப வளரணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம திருப்பி வந்து ஆயில் அரைச்சி இப்போ வளர்க்குறதா சொல்லலாம். ஸோ வளர்க்குறதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடும் டேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த டேஸ்ட் என்ன நெக்ஸ்ட் ஆயிடுச்சு. அதே கடையில் நம்ம போடுவோம். சொல்லி ரொம்ப டீப் ஆகணும் அவசியம் இல்லை. அந்த பச்சை வாசல் லைட்டாக போடுறது நம்ம கரெக்டாக போகும். ஓரளவுக்கு கலங்கிடுச்சு. ஸோ என்ன பண்ணாலும் ஒரு சின்ன பீஸ் வந்து தேங்காய் 4 எவ்வளோ வருது சொல்கிற மாதிரி. ஸோ தேங்காய் வச்சு அது ரொம்ப பெருசு போடுறாங்கன்னா சின்ன தேங்காய் பண்ணால் நமக்கு வந்து நல்லா போட்டால் காரம் பண்ணுவோம். காரம் கலந்து கேட்ட மாதிரி இன்னும் பட்டம் போடுவோம். காரணம்க்கா இன்னும் நல்லா காரம் சாப்பிடுவோம். ஸோ நான் காரம் நல்லா போட்டுக்கிறேன். அடுத்து நல்லா போட்டுக்கிறேன். காரம் நல்லா நீ தேங்காய் அதிகமாக போட்டுருந்தா அப்படியே காரம் கலந்து அந்த தேங்காய் தேங்காய் கலந்து போடுவாங்க. ஏன்னா வந்து மறுபடியும் பண்ணி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் நிறைய ஆயில் போட்டு நம்ம வீட்டில் பார்த்துட்டு நார்மலாக ஆயில் போட்டு ஆயில் தேவை டேஸ்ட் வந்து அப்படிலாம் கிடையாது. சேர்க்குற ஆயில் தான் முக்கியம். இல்லை நான் கிடையாது இதை வந்து பட்டில் ஒரு ஆயில் ஆயில் டேஸ்ட் பண்ணி தெரியாது. ஆனால் நிறைய அப்படிலாம் டேஸ்ட் வரும். சுத்தமாக டேஸ்ட் வராங்கன்னா அது நிறைய தெரியும். ஓகே இந்த கலர் மட்டும் போதும். அது வறுத்து வச்சு எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நமக்கு மாற்றியாச்சு. அதை ஆறு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நம்ம வச்சுருக்கலாம். அரைச்சோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ரெட் கலரில் கிடைக்கிற வந்து காஷ்மீர் மிளகா போட்டு இல்லையா. ஸோ நல்லா ரெட் கலர் இருக்கும். நம்ம வேணும் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து இது ரொம்ப தனியாக இருக்காது, கெட்டியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அரைச்சி வச்சுக்கணும். இதெல்லாம் ஊற்றிக்கலாம். ஓகேவா, அதே கடாய் தான் ஃப்ரை பண்ண அதே கடையில் என்ன பண்ணலாம் நல்லா ஊற்றிக்கலாம். இந்த நல்லா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம வர வச்சுருக்கோம். இங்கே நம்ம பார்சல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பார்சலில் வந்து நெல்லை அரைச்சி விட்டாங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல அப்படின்னா அப்படிங்க மேடம். ஸோ வந்து மார்க்கெட்டிங் வாங்க எங்கே நல்லா சூடாக்கிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு ஒரு கொஞ்சம் சந்தேகம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம் சீரகம் போட்டு அரைச்சிக்கும். இதனால எனக்கு டேஸ்ட் கொடுக்காது. எல்லாத்தையும் 2 போட்டால் கூட நம்ம கம்மி 9 சோறு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நம்ம தூரமாக ஒரு நேரம் வந்துருச்சு. வெடிக்க போகிறாப்புல அதுக்கு வந்து நல்லா பொருள் வெடிப்பட்டால் அது போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து நல்லா பொருள் இந்த பொருள் வெட்டப்பட்டம் போட்டு பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்தால் நமக்கு வந்து ஒரு ஸ்மெல் எல்லாம் இருக்கும். ஒரு பொருளுக்கு முன்னாடி நம்ம வந்து வெங்காயம் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரைஸ் ஆகும். ஸோ அந்த கடைக்கு வந்து நல்லா பொருள் வரும். இது வந்து ஒரு பொருள் வெடிக்கும் டைம் இல்லை கடையில் சீக்கிரம் அந்த பக்கம் வெடிக்காது. உள்ளே வெடிச்சு அப்படியே கடையெல்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய சைஸு வெங்காயம் 2 பெரிய சைஸு வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு ஓகேவா ஒரு 5 கல்ல அரைச்சி பூண்டு அதையும் சேர்க்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும். வெங்காயம் ரோஸ்ட் ஆகும் நமக்கு டேஸ்ட்டு அரைவரும் வெங்காயம் ரோஸ்ட் ஆச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நல்லா வேணும். நமக்கு நல்லா ரோட்டில் மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டே வந்து வேறு லெவல். நம்ம ஆயிலில் வெங்காயத்தை போட்டு இந்த ஸ்மெல் வந்து டே ரோட்டை. ஸோ வந்து நல்லா கடை மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹோட்டல் யூஸ் பண்ணுற கடாய் இந்த பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் திக்காக. ஸோ இதில் வந்து மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா இருக்கும். அடிப்பிடிக்காம நீங்கள் கொஞ்சம் ஆயில் க்ளோஸ் பண்ணாலும் சின்ன ரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக பண்ணால் அடிப்பிடிக்கும். அது வந்து அடிப்பிடிக்கும்.
நல்லா ஃப்ரை ஆகும். அடுத்து வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெங்காயம் தெரியுதா நல்லா ரோஸ்ட் ஆகணும். வீடியோவில் பார்க்கறது கூட ஒயிட் கலராக தெரியுது. ஆனால் நமக்கு ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டீப் ப்ரௌன் வரணும். ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 2 பேர் போட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் வர வைக்கலாம். ஓகேவா? ஏன்னா இன்னும் போட்டு தான் இருக்கிறது நமக்கு கருது செய்ய இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம வெட்டி வச்ச நெக்ஸ்ட் வந்து இதில் 2 ஸ்பூன் உப்பு, 1 2 பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு கொஞ்சமாக கூட போட்டாங்க. தனியாக மிக்சியில் கூட டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமே தெரியல பாருங்க, இந்த ப்ரௌன் கலரில் தான் வெங்காயம் தெரியும். வெங்காயம் நல்லா ஒயிட் கலரில் செய்யக்கூடாது. நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த பேஸ்ட்டை கொட்டிக்கலாம். போட்டுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கணும். நல்ல கிரேவியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து கடலை பருப்பு அரைச்சி கொடுக்குறதுனால நல்ல ஒரு கிரேவி அந்த எண்ணெயில் இந்த கிரேவியை நல்லா பண்ணுறோம். ரெட் கலரில் இருக்காங்க பார்க்கறதுக்கே. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து நல்லா குடிக்கிறது ஓப்பன் பண்ணணும். ஸோ எப்படி குடிக்கிறது பார்க்கலாம். இந்த பச்சை மிளகா, அந்த புளி, நம்ம போட்டு கருவேப்பிலை, அரைச்ச மசாலா அது எல்லாமே அப்படியே நல்லா மீன் ஆகும். ஸோ இப்போயே வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மீன் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அது கொதிக்க இன்னும் நமக்கு வந்து கெட்டியாக போடுது நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போயே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். மீன் போட்டுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி அவுட் கம்மியாக கூட கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போயே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். உப்பாக இருக்கணும், உரப்பாக இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மங்களகரமாக மஞ்சள் தூள் சொல்லுவாங்க. மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஸ்டார்டிங்கில் மஞ்சள் தூள் போட்டாங்க என்ன வச்சுக்கோங்க அந்த கலரே கெடுத்தும். ஸோ அதனால் நம்ம வந்து நீங்கள் மட்டும் மீன் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் ஆஃப் ஹெல்தி அப்படின்னு மஞ்சள் தூள் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெப்பர், இது என்னது பிளாக் பெப்பர். ஓகே, அந்த பெப்பர் ஓகே. ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போடணும். நான் வந்து நல்லாவே பெப்பர் போடுறேன். நல்ல காரம் வேணும் நம்மளுக்கு. ஸோ வந்து நல்லாவே பெப்பர் போட்டுக்கலாம். இந்த பெப்பர் வந்து இப்போ போடும்போது அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும். ஸோ போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா குடிக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு மீன் போட்டுறோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம இந்த மீன் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுக்கு பேர் வந்து ஊரில் என்ன சொல்லுவாங்க தவிர நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க சொல்ல அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் போட்டுக்கலாம். இது ஓரளவு பெருசாக இருக்கும், சின்னதாக ரொம்ப சின்னதாக இருக்கும், ஓரளவு நல்லா பெருசாக இருக்கும். மீன் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? 1 கிலோ வந்து 500. இந்த மீன் ரொம்ப காஸ்ட்லி. இந்த டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி முள்ளு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மீன் செலக்ட் பண்ணிடுச்சு. நல்லாவே பெரிய சைஸ் இருக்கும். ஸோ இதை போட்டுட்டு இந்த மீனை கொஞ்சம் குழம்பு ஊற்றி விட்டுட்டு லைட்டாக கிண்டிட்டு 4 மீன் போட்டு அந்த சட்டி இறங்கிச்சு பண்ணாங்க. நல்லா பெருசாக போட்டு என்ன பண்ணலாம், மூடிக்கலாம். ஓகே, நம்ம மீன் போட்டு 10 மினிட்ஸ் ஆகும். மீன் வந்து 10 மினிட்ஸ் தான் குக்கிங் டைம். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஓவரால் நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வச்சுக்கோங்க. பிரிஞ்சு வந்து அதே குழம்பு வந்து ரெடி நடக்கும். ஓகே, சார் ஸ்விமிங் குழம்பு ரெடி. சாப்பிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.